சோதே நல்லா சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. நான் போய் மாமாக்கு காஃபி போட்டு கொடுக்கறேன். நீ போட்டு அவர் குடிக்க மாட்டாரு. அவருக்கு நானே போட்டு கொடுக்கறேன். மாமா காபி. ஏண்டே என்னடி காஃபி போட்டிருக்க? வாயில வைக்க சகிக்கல. அப்படியே காஃபியா கழனி தனியான்னு தெரியல. ஜோதி, ஐயோ விளங்காதவல. ஏண்டே உன்னால ஒரு டீ கிளாஸ் கூட ஒழுங்கா எடுத்துட்டு போக முடியாதா? இப்படி கொட்டி வச்சிருக்க. ஏய், ஒழுங்கா உட்காந்து முதல்ல இதை தொடச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு நகர்ற. சுபதி அவளுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றாள்ல, ஏன் அவளை இப்படி போட்டு படுத்துற? மா, லேசா காய்ச்சல் வந்தா படுத்துக்கணுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இருமா. ஏய் எரி எடுக்கற. அத்தை இருங்க அத்தை. அத்தை நீங்க எடுக்காதீங்க, அத நானே எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. யாரு என்ன வேலை செய்யணும்னு நீ சொல்லாத. மாமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏய், வாய் மட்டும் சுமாரு. வீட்டு வேலையை யார் பார்த்தா என்னடா? முடியாம இருக்கால்ல. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல இந்த வேலையெல்லாம் அவ செய்யணுமா? சக்தி செய்யட்டுமே. மா, தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்காத. யாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், புரியுதா?